ஜலப்பிரளயத்திற்கு பிறகு சாத்தான் யாரை வஞ்சித்தான், பாவம் யார் மூலமாக உள்ளே வந்தது அப்படின்னு சொல்லி. ஜலப்பிரளயத்துக்கு பிறகு இந்த பாவம் உள்ளே வந்ததுக்கு நம்ம பைபிள் படி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல காம் தான் அதற்கு காரணமாக இருக்கிறார். காம் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நோவா குடித்து வெறித்ததுனால தானே காம் அதை பார்த்தாரு, அப்ப அந்த நோவா செய்து தானே பாவம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்னும் ஒரு படி நம்ம மேல போவோமே. ஒரு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நோவா காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜல திரைன்னு ஒன்று இருந்துச்சு, வாட்டர் கேனப்பி, அதுதான் வானத்தின் மதகுன்னு பைபிள் சொல்லுது. இந்த வானத்தின் மதகு தண்ணிலாம் வந்ததுனால அதற்கு பிறகு சூரிய ஒளி அல்ட்ரா வயலட் ரேஸ்லாம் நேரடியாக பூமிக்கு வந்ததுனால இங்க இருக்கக்கூடியதான திராட்சை ரசம் ஈஸ்டாக மாறி அந்த சூடு அதற்குள்ள வரும்போது அது புளிப்புத்தன்மை வந்து அறியாத நோவா அதை குடித்து அவர் திராட்சை ரசத்தின் வெறி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான குறிப்பு நமக்கு சொல்றாங்க, ஒரு சயின்டிபிக்கல் ப்ரூஃபாக சொல்றாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் வேதத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோவா காலத்திலேயே ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடியே குடி இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய 24:37 புசித்தும் குடித்தும். இதற்கான இன்னொரு விளக்கம் 21ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க வந்து குடி வெறி, லௌகீக கவலை, பெருந்திண்டி அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ அந்த குடி வெறிங்கிறது நோவா காலத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு, அந்த பாவம் அப்பயே இருந்திருக்கு, ஜனங்க குடித்து வெறித்து இருக்கிறாங்க. ஸோ நோவா காலத்தில் அந்த குடி வெறி அப்படிங்கிறது நோவா காலத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு. இப்போ நோவா வந்து திராட்சரசம் குடித்தது என்ன காரணம், அது வந்து அவங்களுக்குள்ள இருந்த பழக்கமா இல்லை அவர் அறியாமல் குடிச்சாரா என்றது நமக்கு இல்லை. நோவா திராட்சரசத்தினுடைய குடி வெறி தெளிந்து அப்படின்னு இருக்கு. இப்போ அவருடைய அது பர்சனல் இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் காரணம் அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஜனங்களுக்குள்ள இந்த நியாயப்பிரமாணம் வர்ற வரைக்கும் எது பாவம்னு தெரியாம இருந்தது. பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் என்று ஒன்று இல்லாதிருந்தால் எனக்கு பாவம்னே என்னன்னு தெரியாது. ஏன்னா அன்னைக்கு பாவம் வரையறுக்கப்படவில்லை, எல்லாமே அவங்களுக்கு அன்னைக்கு வந்து செய்யப்பட்டு கொண்டிருந்தது மனசாட்சி படிதான். அந்த மனசாட்சியினுடைய காலத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க, நியாயப்பிரமாண காலம் வரல. அதனால திராட்சரசம் குடிக்கிறது பாவமா பாவம் இல்லையான்னு சட்ட ரீதியாக அன்னைக்கு வரையறுக்க முடியாது. ஸோ அன்னைக்கு அவங்க திராட்சரசம் குடிச்சிருந்தாரு. ஆனால் அவர் டென்ட்டுக்குள்ள அவர் இருக்கிறார், அதான் ரொம்ப முக்கியம். அவர் வீட்டுக்குள்ள அவர் குடிச்சிருக்கிறாரு. இப்போ இன்னைக்கும் கூட வீட்டுக்குள்ள குடிக்கலாம்னு சட்டம் இருக்கு பாருங்களேன், சட்டப்படி அலவுடு, வீட்டுக்குள்ள குடிக்கலாம், பார்க்குள்ள குடிக்கலாம். குடிக்கிறது சரியா தப்பானா தப்பு தான். இன்னைக்கு அளவுக்கு நீங்க நியாயப்பிரமாணம் வந்துருச்சு, கிருபையின் பிரமாணம் வந்துருச்சு, இன்னைக்கு குடிக்க கூடாது, குடிவெறி தப்பு, பைபிள் படி தப்பு. ஆனால் நோவா காலத்துல அவர் வீட்டுக்குள்ள அவர் டென்ட்ல அவர் குடிச்சிருந்தார். அவர் டென்ட்டுக்குள்ள பர்மிஷன் இல்லாம போனதே தப்பு. ரெண்டாவது, அவருடைய நிர்வாணத்தை வெளியே வந்து அனௌன்ஸ் பண்ணது. இதுக்கு எபிரேய ஆக்கியோர்கள் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அது ஹோமோசெக்சுவலுக்கு ஈக்குவலா, ஆண் நிர்வாணத்தை பார்த்து இன்னொரு ஆண் ப்ரொபகண்டா பண்ணி அதை பத்தி வெளியே வந்து சொல்றது ஹோமோசெக்சுவல் ஈக்குவல். ஸோ அதுதான் அதற்கு காரணமாக இருந்தது. நோவா தண்டிச்சதுக்கு அல்லது சபிச்சதுக்கு, கானான சபிச்சதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காம் வழியாகத்தான் பாவம் உள்ளே நுழைந்திருக்கிறது, அதாவது தேவ குடும்பத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறது என்பதை இதன் மூலமா நம்ம பார்க்க முடியும்.